நம பார்வதி பதையே. என்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மணி வேணியன், அழகின் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும். தெளிவு குருவின் திருமேனி காண்டம், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்ட, தெளிவு குருவின் திருநாமம் செப்ப, தெளிவு குருவில் சிந்தித்தானே. திருவடியை போற்றி ஊழியர் கோன் பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூர் திருத்தால் போற்றி போற்றி. பிள்ளைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த ஒல்லையன் தாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லைய வார்ப்புறானகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செய்கிறார் அடி போற்றி, ஈராண்டு சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி, நாரண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருள்நந்தி நற்றால் போற்றி, நீரண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்த நிழந்தால் போற்றி, சீரண்ட தில்லை நகர் மாவதி அசெம்பது திருத்தால் போற்றி போற்றி. உண்மை விளக்கும் நெறியத்த அதிக மனவாசக பெருமான் திருவடியே போற்றி, உய்ய வந்த தேவநாயனார் திருவடியே போட்டு 63 நாயன்மார் பற்பாதை மேய்பட்டு சந்தான குருவத்திரு திரு குரு மகா சன்னிதான திருவடியை திருவடியை செய்ய திருவடியை போற்றி சிற்றம்பலம் பெருமான் திருவடியை போட்டு சேர்த்திரு அடியார் திருவடியை போற்றி, இளையாக்குடி மரநாயனார் திருவடியை போற்றி போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலமணி கண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து, தேசமுய்ய திருத்தொண்ட தொகை பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடலை வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாயன்மார் இளையான்குடி மாறநாயனார். அதாவது செல்வ செழிப்பில் இருந்து ஒருத்தர் தொண்டு செய்கிறாங்கன்னா செஞ்சிடலாம், ஏன்னா அதுக்கும் திருவருள் வேணும். திருவருள் இல்லாமல் அதுவும் செய்ய முடியாது. அது சரி முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிடும். ஆனால் வறுமை நிலை வந்த பிறகும் அது செய்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லை. இப்போது ஒரு தாய் இருக்குது, தாய்க்கு ஒரு பிள்ளை எந்த வேலை செஞ்சு சொன்னாலும் ஓடி போய் செய்கிறான். திடீர்னு ஒரு நாள் பையனுக்கு உடம்பு முடியல, அம்மா என்ன பண்ணுறது இதை செய்கிறேன்னா, உடம்பு முடியாத நேரம் கூட தாய்க்கு செய்யணும்னு போய் செய்யும்போது அந்த பிள்ளை சிறப்பான பிள்ளை தானே. அந்த மாதிரி தான் அடியார்கள்லாம் பெரும்பாலும் இறைவன் தொண்டுன்னு ஒன்று எடுத்து செய்யும்போது, அடியார் தொண்டு இறைவன் தொண்டுன்னு செய்யும்போது அந்த தொண்டு எந்த ஒரு காரணத்துலையும் எந்த நேரத்துலையும் வலுவாமல் செஞ்சாங்க. அதனால தான் அவங்க அடியார் என்ற பதத்தை அடைஞ்சாங்க. அதே அடியார் எனும் பதமே பெரும் பதம் அப்படின்னு நம்ம திருவாச மாணிக்கவாசகர் சொல்லுவார். அந்த பரிசில் வந்தது தான் நம்ம இளையாக்குடி மாறநாயனார். அவரோட வரலாறு இப்போ நம்ம பார்க்கலாம். அம்பொன்னீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடிசூடுவார், தம்பிரான் அடிமை திறத்து உயர் சால்பின் மேலை தரித்துள்ளார், நம்பு வாய்மை நீடு சூத்திர நற்குலம் செய்த தவத்தினார், இம்பர் ஞாலம் விலகினான் இளையான் குடி மாறநாயனார். அம்பொன் நீடிய அம்பலத்தில் ஆடுவார் அடிசூடுவார். தில்லை சிற்றம்பலத்தில் ஆடுற பெருமானோட திருவடியை
எந்த நேரமும் நினச்சிட்டு இருந்தாங்களாம். அதனால் அந்த குலத்தில் தவம் செஞ்சுருக்கு அந்த குலம். அதனால் அந்த குலத்தில் ஒரு நாயன்மார் பிறந்தார். யார்? நம்ம இளையாக்குடி மாற நாயனார்ட்டு. ஏன்னா ஒரு ஒரு அடியார் வந்து ஒரு இடத்துல பிறக்கணுன்னாலும் பெரிய பாக்கியம் வேணும்ல. அதனால் என்ன பண்ணால் அது புண்ணியம் இருந்தால் தானே கிடைக்கும். அந்த புண்ணியத்தை அவங்க செஞ்சதில் அந்த இதில் இளையாக்குடி மாற நாயனார். அது வந்து இளையான் குடின்றது ஊர் பேர், மாறனார்ன்றது அந்த வழி வந்த அவங்களோட பேர், மாறனார் அப்படின்னு வைப்பாங்க அந்த பேர். அந்த இதில் பிறந்தார் சுவாமி. பிறந்து என்ன பண்ணாராம், ஏரின் மல்கு வளர்த்தினால் வரும் எல்லை இல்லாதோ செல்வம். செல்வம் எப்படி இருந்ததுன்னா எல்லை இல்லாத செல்வத்தில் பிறந்தாராம். அதாவது ஒரு 100 செலவு பண்ணால் நாளைக்கு அது குறைஞ்சிடுமே அப்படின்ற அந்த கவலை கிடையாது. எவ்வளோ செலவு பண்ணாலும் அள்ளி வச்சு கணக்கில்லாத அளவுக்கு செல்வத்தை சாமி கொடுத்தோம். அந்த ஏரி மல்கு வளர்த்தினால் வரும் எல்லையில்லாத ஒரு செல்வம். நீரில் மல்கிய வேணியார் அடியார் திறத்து நிறைந்ததோ சீரின் மல்கிய அன்பின் மேன்மை திறந்த மன்னிய சிந்தையும் பாரின் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வார். செல்வம் வச்சுருந்தாரு. செல்வம் வச்சுருந்தா அந்த செல்வத்தை என்ன பயன் பண்ணுறது? இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, பணம் வச்சுருந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாச்சும் வீண் செலவு பண்ணலாம், அப்படி தான் கணக்கு போட்டு ஏதாச்சும் வீண் செலவு அப்படி வாழ்க்கையை ஓட்டுவாங்க. அவர் செல்வத்தை என்ன பண்ணாராம், இந்த நல்ல பயனுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு இறைவன் சிந்தனையில் இருந்ததால் இறைவனை சார்ந்த சிந்தனைக்கு போச்சு அந்த செல்வம். அதுவும் ஒரு புண்ணியம் தானே. அந்த புண்ணியத்தை என்ன செஞ்சால் அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது. அந்த புண்ணியத்தை நம்ம இளையக்குடி மாறினார் எப்படி செஞ்சாராம், பாரின் மல்கி விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன்கள். இதை விட பெரிய நம்ம பயனை என்ன அடைய போகிறோம்? ஒன்றும் கிடையாது. இந்த பயனை நம்ம அடையணும் அப்படின்னா அந்த செல்வத்தை பயனுள்ளதாக செஞ்சாராம். சரி, யாருக்கு செஞ்சார்? இப்போ செல்வம் இருந்தது, அடியாருக்கு சோறு போட்டார். சோறு போட்டார்னா எல்லாருக்கும் சோறு போட்டாரா? இல்லை. அவர் யாருக்கு போட்டாரான்னா அது அடுத்த பாட்டில் சுவாமி சொல்கிறாரு. ஆறும் என்பு புனைந்த ஐயர். ஐயர்னால் நீங்கள் வந்து சாதியை வச்சு சொல்லக்கூடாது. ஐயர்னா ஒழுக்க சீலர்களை அப்படி சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஒழுக்கத்தோடு நெறியோடு இருக்காங்களா அவங்கெல்லாம் ஐயர் தான். நம்ம இவர் திருநாளை நாயனார் போனார். அவரை சீக்கிரம் சொல்லுவார்னா ஐயர்னு சொல்லுவார். கண்ணப்ப நாயனார் ஐயர் சொல்லு. ஏன்னா இறைவனை நோக்கிய பயணத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஐயர் தான். அந்த ஐயர்ன்ற வார்த்தை ஒழுக்கத்துக்கு உண்டான வார்த்தை. அது இறைவனை நோக்கி இருக்கிறதுல அது பேரை வச்சுருக்காங்க. அதனால் பெருமான ஐயருன்னா நம்ம ஒரு இனத்தை சார்ந்தவங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா யார் ஒன்றாலும் எங்கே ஒன்றாலும் பிறக்கலாம், எங்கே ஒன்றாலும் வளரலாம். ஆனால் இறை சிந்தனையோ இறை பக்தியோ ஒழுக்கமோ நெறியோ இருந்ததுன்னா அவங்க ஐயர்னு தெரியும். யார் படித்து இது ஆனால் பட்டம் வேணால் அவங்கள டாக்டர்னு சொல்கிறோம்ல, இவங்க அவங்கன்னு பார்த்தா சொல்கிறோம். அதே மாதிரி தான் இதுவும். அந்த நெறியில் நின்று அவங்க ஒழுக்கத்தோடு அவங்க ஐயர் தான். ஐயர்னா ஒழுக்கத்துக்கு தான். ஆரம் என்பு புனைந்த ஐயர் தம் அன்பர் என்பதோ தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் நித்தம் ஆகிய பத்தி முன். அந்த பெருமானோட அடியார்கள் யார் வந்தாலும் இவங்க இது அவங்க அதுன்னு பார்க்க மாட்டாராம். அந்த நேராக போவாராம், காலில் விழுவாராம். விழுந்து வணங்கி, ஐயா நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் உணவு அருந்திட்டு போனோம், இல்லைப்பா நான் வயிறு முட்டை சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட என்ன பண்ணா, பரவாயில்லங்க வந்து ஏதாச்சும் சாப்பிட்டு போங்க. நீங்கள் சிவனடியார். ஆறும் என்பு பூண்ட அடியார், ஆறும் என்பு பூண்ட ஐயர். இதில் ஐயர்னு சொல்கிறது யார் நம்ம சொல்லுவார்? சிவபெருமானை சொல்லுவார். ஆறும் என்பு பூண்ட ஐயர். இப்போ அவரை வழிபாடு செய்தால் அந்த இதுன்னு சொல்கிறார். அதனால் ஆறும் என்பு பூண்ட ஐயரோட அடியார்கள் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போய் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று சேவித்து புலத்து ஈரமென் மதுர பதம் பரிவு எழுத முன்னுரை செய்த பின். அடியாரை போய் கூப்பிடுறான். கூப்பிட்டோன்னா சாப்பாடு இருக்குது கோயிலில், போகிறாங்க போய் வாங்கி சாப்பிடுங்க, வீட்டில் சாப்பாடு வச்சுக்கிற போய் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாராம். எப்படின்னா ஈரப்பதம். நமக்கு எந்த இடத்துலையும் ஈரம் கிடையாது முகத்தில், எல்லாம் வந்து சாமி நாக்கில் ஏன் ஈரம் வச்சா சொல்லுங்க. வார்த்தை வந்து மென்மையாக பேசுறது, அப்போவும் கடுமையான வார்த்தைகள் வந்துடுது. நாக்கு மட்டும் பாருங்கள் ஈரத்தோடவே இருக்கும். நாக்கு உதடு ஈரத்துலையும் ஏன் சாமிச்சுன்னா ஈரப்பதமாக பேசணும், கடுமையாக பேசக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை வச்சு.
அவர் அடியார்களை பார்த்து ஈரப்பதமாக ஐயா வாங்க ஐயா அப்படிங்க அப்படின்ட்டு ஈரப்பதமாக பார்த்து கூப்பிடுறாரு. அதாவது முன்னுரை செய்த பின் முதல்ல கூப்பிட்றது அன்பாக கூப்பிட்டுட்டு கொண்டு வந்து மனை புகுந்து வீட்டுக்கு இட்டுன்னு வர்றாரு. கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்து இறைத்து அர்ச்சனை செய்த பின் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள்ட்ட பேசி பாதத்தை எடுத்து தாமத்தட்டில் வச்சு அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு அப்புறம் என்ன பண்ணால் அர்ச்சனை செய்வார். இதை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தில் அர்ச்சனை செஞ்சு அந்த தண்ணி என்ன பண்ணால் எடுத்து மேலே தெளிச்சிட்டு உள்ளேயும் சில சமயத்தில் பருவலாம் பருகிட்டு அவர் மனைவி பருகிட்டு எடுத்து அடியார்கள் உள்ளே கூட்டு வரான். கூட்டு வந்து உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திரத்தில் ஒப்பிலா அண்டநாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். உண்டி 4 விதத்தில் 6 சுவை. 4 விதம்னா என்ன? 4 விதம்னா சாப்பிட்றது, அதை எடுத்து சாப்பிட்ற சாப்பாடு, கடித்து சாப்பிட்றது, நக்கி சாப்பிட்றது, பருகி சாப்பிட்றது. இது வந்து 4 விதம். இது ஒரு இலையில போட்டால் இது போடணும். 4 வித உணவு விருந்து அப்படின்னு சொன்னால் இந்த 4 வித பொருள் செய்யணும். சாப்பாடு எடுத்து சாப்பிட்றோம். கடித்து சாப்பிட்றது எதாவது சாப்பிடும், போண்டா வடை இதெல்லாம் எடுத்து மைசூர் பாக்கு இதெல்லாம் எடுத்து கடித்து சாப்பிடும். நக்கி சாப்பிட்றது ஊறுகாய் நக்கி தான் சாப்பிட எடுத்து அப்படியே சாப்பிட மாட்டோம். பருகி சாப்பிட்றது பாயாசம், நீர் ஆகாரம் உணவு தராங்களே அந்த மாதிரி பொருள் வந்து பாயாசம் இந்த மாதிரிலாம் பருகி இந்த மாதிரி 4 விதம் போடுவாராம். 6 சுவையில் போடுவாராம். 4 விதம் சரி, 6 சுவை என்ன? உப்பு, அதாவது அந்த உப்பு பண்டம், துவர்ப்பு, கசப்பு பொருள், அது 4 விதமாக 6 வித பொருள். உப்பு, துவர்ப்பு, கசப்பு, ஓமை, இந்த 4 விதம் சொல்கிறாலும் அந்த 4 வித பதத்தில் 6 வித பதத்தில் சுவாமி சாப்பாடு போடுவாராம். இது நம்ம சாப்பாடு சாப்பிட்ற முறையிலேயே அந்த வழக்கம் உண்டு. முதல்ல சாம்பார், அப்புறம் காரக்குழம்பு, காரக்கம்பு போட்டு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் செரிமானம்லாம் ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ரசம் போடுவாங்க. ரசம் போட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் செரிமானம்லாம் வேணா பருப்பு இதெல்லாம் சாப்பிட்றோம், வடை சாப்பிட்றோன்ட்டு செரிமானம் அதை போட்டு சாப்பிடுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு இந்த கஷாயம் மாதிரி ரசம் சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அது வயிற்ற போய் எதுவும் குடலை பாதிப்பு ஏற்படாதுன்னு மோர் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அந்த இது பதத்தை கொண்டு வந்து மோர் சாப்பிடும். இப்படி வகை வகையாக நம்ம ஆளுங்க ஏன் இதை வச்சாங்கன்னா இப்படி சாப்பிட்டாதான் உடம்பு நல்லாயிருக்கும். உப்பு, புளிப்பு, ஊறுகாய் இதெல்லாம் வகை 6 வகையான உணவை தினமும் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டாலுமே நோய் வராது. நம்ம சேர்த்துக்கிட்டே கிடையாது. பெரும்பாலும் கசப்பை விட்டுருவோம். அது ஏன்னா கசப்பும் ஒரு உணவு தான், அதை நம்ம சேர்த்துக்கணும். தினமும் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாச்சும் கசப்பை எங்கேயாச்சும் நம்ம சேர்த்துக்கிட்டா தான் நல்லது. அதிகமாக இனிப்பு தான் சேர்த்துப்போம். இப்படி 6 வகையாக சாமி போடுவாராம். யாருக்கு? அண்டநாயகர் தொண்டரிச்சில் அமுது செய்ய அளித்தார். ஆளும் நாயகர் அன்பரானவர் அளவிரா உளம் மகிழவே நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மையில் நன்மையால். அதாவது ஒரு அடியார் வராங்க, 2 பேர் சாப்பாடு போட்டார். ஐயா நல்லா அருமையாக இருந்ததுங்க, நாங்கள் போயிட்டு அந்த கோயிலுக்கு வராங்கல்ல இளையாங்குடி கோயிலுக்கு வரும்போது எல்லோரையும் அனுப்பிச்சிவிடுறேன் அப்படின்னு அனுப்பிச்சிருப்பாராம். இப்போ அவங்க வந்து சாப்பிட்டு போனால் அவங்க ஒரு 4 பேர் அனுப்பிச்சிவிடுவாங்க. இப்போ இப்படி போனேன்னு அவன் 4க்கு 4 அடியார் கூட்டம் சேர்ந்துக்கிட்டே போயிடுச்சு. சேர்ந்துக்கிட்டே போகும்போது என்னாச்சு, ஆனால் அவர் எப்படின்னா அடியார் கூட்டம் அதிகமாக வந்துடுச்சு, வருத்தப்பட நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மையின் நன்மையாக நீலமாநிதி பரப்புன்ட்டார். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா, எவ்வளோ பெரிய துன்பம் இருந்தாலும் பண கஷ்டம் எது இருந்தாலும் சரி அடியாருக்கு சாப்பாடு போட்டோன்னு வச்சுங்க அத்தனையே நீங்கிடும். அடியாருக்கு சாப்பாடு போட்டால் வறுமை வரும்னு சொல்கிறது பெரிய வந்து மடத்தனம். அடியாருக்கு நீங்கள் சாப்பாடு போட்டால் செல்வம் சேரும். இதுலேயே சொல்கிறாரு பாருங்க, அவர் தொடர்ந்து நுகர்ந்த தன்மையால் நன்மையால், அதனால் அவருக்கு நன்மை வந்தால் என்ன நன்மை வந்ததுன்னா நீலமாநிதியின் பரப்பு. போட்ட சாப்பாடு போட்டதால் ஏற்கனவே செல்வம் அதிகம், இன்னும் செல்வம் பெருகிட்டே போச்சு. அவருக்கு பெருகிட்டே போச்சு. அடியார் எவ்வளோ பெருகிறோ அதை விட செல்வம் பெருக ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு பெருக ஆரம்பிச்சு என்ன ஆச்சு, இன்னும் அடியாருக்கு சாப்பாடு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இன்றைக்கும் நம்ம கோயிலுக்கு போய் பிரசாதம்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வறுமை நீங்கிடும். இது வந்து சத்தியமான உண்மை. அது சாப்பாடு போட்டால் என்னடா நம்ம கஷ்டப்படணும், கஷ்டம் நீங்கிறதுக்கு தான் அன்னதானம் போடுறது.
போட 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 அவங்க துன்பம் நீங்கிக்கிட்டே இருக்கும். அது அனுபவத்தில் அடியார்கள்லாம் புரிஞ்சிருப்பீங்க. அது மாதிரி நெருங்கி செல்வம் நிலாவி என் தோழினால் அழகைக்கு இருத்திய தோழனா என வாழும் நாள். எப்படி செல்வம் செல்லுன்னா, என்னப்பா இவன் செல்வம் குபேரனுக்கு சொந்தக்காரன் பிழைக்குவேன், அழகனா குபேரனுக்கு நண்பன் பிழைக்கு, பணம் இவ்வளோ கொட்டி கிடக்குது இவங்ககிட்ட, இத்தனையும் பார்த்தா எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறான், தினமும் வந்து சாப்பிட்றான், ஆனால் பார்த்தா பணம் சேர்ந்துக்கினே இருக்குது. என்ன சில பேர் சொன்னாங்க, பணம் சேருனா பணம் இருக்கிறதானப்பா போடுறான், நான் தான் கூப்பிட்டுக்கிட்டுப்பேன் சாமி எனக்கு 2 கோடி, நான் தான் தினமும் சாப்பாடு போடுவேன் சொல்லுவான். அது கொடுத்தா போட மாட்டான். 2 கோடி இல்லை 2000 கோடி கொடுத்தா விட ஒருத்தருக்கு சோறு போட மாட்டான். ஏன்னா அதுக்கு உண்டான புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணியம் இருந்தால் தான் சாப்பாடு போடுறதுக்கு என்ன பணம் நிறைய ஒழிச்சிருப்பான், போடுறதுக்கு அமைப்பு இருக்காது. சில பேர் ஏழையாக இருப்பான், 4 பேர்கிட்ட வாங்கி கூட அன்னதானம் போடுவான். ஏன்னா இறைவன் அவங்களுக்கு அந்த பணியை கொடுத்தா தான் அவன் செய்ய முடியும். அதனால் இவருக்குன்னா தோழனார் தோழினால் அழகைக்கு இருத்திய தோழனார் என வாழும் நாள். அந்த மாதிரி குபேர மாதிரி வாழறான் சாமி. வாழும்போது செல்வமேவிய நாளில் இச்செயல் செய்வது அன்றியும் மெய்யினால் அல்லது நல்குறவு ஆன போதினும் வள்ளல் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள்தோறும் மாறி வந்து ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினா தில்லை மண்ணினா. சாமி சொல்கிறாரு, செல்வம் அதிகமாக சேர்ந்து இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிச்சுன்னு என்னாச்சு, என் அடியார் அவனை பற்றி எனக்கு தெரியும், பணம் இருந்தால் தான் சோறு போடுவான்னு இல்லை, இல்லாத காலத்துலேயும் போடுவான் அப்படின்னு திறத்தை காட்டுறதுக்காக என்ன சாமி பஞ்சனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மல்லிய நீடிய செல்வம் மெல்ல மறைந்தது. மலை மாதிரி இந்த பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி, எப்படி தான் வர்றதும் தெரியாது, நமக்கு போகிறதும் தெரியாது. இறைவன் நம்ம எல்லாம் வைத்து வாங்க வரலான்னு பெருமானுக்கு பேர். நமக்கு கொடுக்கும்போதும் எப்படி குத்தாருன்னு தெரியாது, சேர்ந்து போய் நிற்கும். அவர் எடுக்கணும்னு நினைக்கும் போது தான் கண்ணை மொழி தரது காணாமல் போயிடும். இது அந்த திறத்தின் பெருமை. அடியார்களுக்கு அந்த நிலமெல்லாம் வராது. ஏன்னா சொல்கிறேன்னா, நம்ம திறத்தை காட்டுறதுக்காக சாமி அதை செஞ்சார் அவருக்கு. அதனால் சாமி என்ன பண்ணால், அது யார் செஞ்சுன்னா ஒல்லையில் வறுமை புகை உண்ணினார். இது சோதிச்சாருன்னு சொல்லலை, பதம் வரத்துக்காக செஞ்சாராம். ஒன்று பக்குவப்படுத்தினா என்ன பண்ணோம், பதம் பண்ணும்ல, அதனால் பதம் அவர் பக்குவப்படுத்துறதுக்காக அவர் பக்குவமாயிட்டார். அவரை பார்த்து மற்றவங்க வரணுன்றதுக்காக அந்த பதம் பண்ண உண்ணினா தில்லை மண்ணினா. தில்லையில் இருக்கார் பற்றி அவர் பண்ணுற வேலை அப்படின்ட்டு செய்கிறவன். இன்னவாறு வளம் கரு சுருக்கவும் எம்பிரான் இளையான் குடியும் மன்னன் மாறன். இப்போ சாமி சொல்கிறாரு, பணம் நிறைய சொல்ல கூட மன்னன் சொல்லலை, ஏதி ஆகிட்டாரு. இப்போ சொல்கிற மன்னன்றாரு. மன்னன் அவர் இப்போ சோறு போகிறாரு பார். அது சொல்கிறாரு, இன்னவாறு வளம் சுருக்கவும் எம்பிரான் இளையான் குடி மன்னன் மாறன் மனம் சுருகுதல் இன்றி உள்ளன மாறியும் தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் முன்னை மாறி திருப்பணியை கண் முதிர்ந்த கொள்கை ஆயினார். சொல்றாரு, முதல்ல சாப்பாடு போட்டார்ல, அதில் ஒருத்தர் ஒன்று கூட குறையிலையா. 100 பேர் வந்தால் சாப்பாடு போட்டால் என்னால் இப்போ 50 பேர் தாங்க போட முடியும் அப்படின்னு சொல்லலையா. 150 பேர் வந்தாலும் போடுறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணனா, இருக்கிற செல்வங்கள்லாம் எது இருக்கோ அதெல்லாம் வச்சு அடியாருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் கடனை வாங்கினாரன் பக்கத்தில், கொஞ்சம் கொடுங்க நான் அப்புறம் தரேன், இதை வாங்கினேன் அப்படின்னு கடன் வச்சு எல்லாம் வாங்கி அடியாருக்கு சாப்பாடு போட்டுருந்தாரான். இது போட போட அவருக்கு என்ன ஆச்சான், முதிர்ந்த கொள்கையானாரான். முதிர்ந்த கொள்கைனா இன்னும் நல்ல ஒரு திறம் அதிகமாகிடுச்சான். நம்ம கண்டிப்பாக இனிமேல் போட்டுருவோம், இவ்வளோ வறுமையில் போகிறோம், இன்னும் நம்ம எவ்வளோ ஆனாலும் போடுவோன்ட்டு அந்த உறுதிப்பாட்டில் இன்னும் மனசு வச்சான். மற்ற அவர் செயல் இன்ன தன்மையதாகமால் ஐயனான் அக்கொன்ற ஏனமும் அன்னமும் தெரியாத கொள்கை ஆயினார் பெற்ற ஊர்வது இன்றி நீடிய பேதையாலும் இன்றி ஓர் நற்றவத்தர் வேடம் கொடு ஞாலம் உயிரிட நன்னினார். அக்கம்பத்தில் வாங்கியாச்சு, எல்லோரும் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் கடன் வாங்கியாச்சு, காசும் வாங்கியாச்சு. இப்போ வறுமை பதத்தில் இருக்கார், ஓலை வீட்டில் இருக்கார் சுவாமி. ஓலை வீட்டில் எங்கேயோ ஒரு இதில் வாழ்ந்துட்டுருக்காரு. இப்போ அதே ஊரில் வேலைக்கு போய் கூலிக்கு வேலை செய்கிறாரு சாமி.
நினச்சி பாருங்கள், அவ்வளோ பெரிய வசதியாக வந்தவங்க யாருன்னா இருந்தால் அந்த ஊரில் இருப்பாங்களா? ஏன்னா அங்கே பெருமான் இருக்கார், அவர் தினமும் போய் பார்க்கணும்ல. அதனால் அவர் எங்கேயும் போகல, அதே ஊரில் வாழ்ந்தார். வாழ்ந்துருக்கும்போது சாமி பார்த்தார். இவரோட திறத்தை வெளியே காட்டணுன்ட்டு என்ன பண்ணாரா, சாமி நற்றவத்தார் வேடம் கொடு ஞாலம் உய்திட நன்னிய. நற்றவத்தர் வேடம்னா அடியார் வேடம் கொண்டு அவரோட ஞாலத்தை உய்திட நன்னினார் வரப்போகிறார் அப்படின்றாரு. எப்போ வந்தாராம்? சித்திரை மாதம், ஒரு நல்ல வெய்ய காலம், அந்த மாதிரி வரல சாமி. அந்த மாதிரி வந்தால் கூட அக்கம் பக்கம்னா போயிட்டு வாங்கலாம் இல்லையா. பகல் நேரத்தில் வந்து கேட்டிருந்தாலும் பரவாயில்ல. இரவு 12 மணி வர நேரமாங்க, சாப்பாடு சாப்பிட்டா ஜீர்ணிக்குமா? சாமி வர இரவு நேரம் மழை ஜோன்னு பெய்தான். மழை நல்லா மழை காலம். மழை காலத்தில் அது ஐப்பசி இந்த மாதிரி நேரத்தில் மழை காலத்தில் சுவாமி வராரு இரவு நேரம். அது எப்படின்னா பௌர்ணமி நேரம் இல்லை, அமாவாசை கற்கள் அப்படி மைய இருட்டுன்னு வரும் சுவாமி. அந்த நேரத்தில் வராதான். மாறி காலத்து இரவில் வைகியோ தாரிப்பு இன்றி பசி தலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்த பின் பண்புற வேறி தாரான் விருந்து எதிர்கொண்டன. பசி எடுத்தாலும் மாதிரி மழை காலத்தில் சாமி வராராம். அது நினைஞ்சின்னு வராராம். நினைஞ்சின்னு வந்து அவர் வீட்டுக்கு கதவு தட்டார். போகிறவங்களே கூப்பிட்டு சாப்பாடு போடுறவர் நம்ம பெருமான். இவர் வந்து பசின்னு சொன்னால் போடாமல் இருப்பார். காலையிலேருந்து அவங்களும் சாப்பிடல, அவரும் அவர் மனைவியே சாப்பிடல. இவர் வந்து வீட்டுக்கு கதவை தட்டுறாரு. ஈர மேனியை வந்து கதவு தட்டினார். தட்டின உடனே திறந்துக்கிறாரு. திறந்து பார்த்தா அப்படியே தண்ணி சொட்ட நிற்கிறார் சுவாமி. இப்போ வந்தவுடனே ஒருத்தர் முதல்ல என்ன செய்யணும், உடனே டக்குன்னு துண்டு எடுத்து கொடுத்து, சாமி இப்படி ஈரத்தில் வந்துருக்கு இந்த நேரத்தில், அதாவது எலியன் வீட்டுக்கு வந்துருக்குன்ட்டு என்ன பண்ணாரா, துண்டு எடுத்து அப்படியே ஒட்டி விட்டாராம். சாமி ஒட்டி கடையில் இருந்தால் தண்ணி ஊற்றி, அதாவது தலைமையில தான் தண்ணி வச்சுக்கிறாரு. ஊற்றினோடனே அப்படியே ஒத்தி விட்டார். ஒத்தி விட்டுட்டு இல்லை வாங்க சாமினார். ஒரு இது போட்டு பாய் மாதிரி போட்டு உட்கார வச்சுட்டு பார்த்து என்ன சொல்கிறேன்னா, ஈரமேனியை நீக்கி இடர்கொடுத்து ஆற இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையால் தாரமாதரை நோக்கி தாம்போதனா தீரவே பசித்தார் செய்வது என் என்று மனைவி போய் பார்க்குறாரு. அம்மா அடியார் வந்திருக்காரு, நம்மளே காலையிலேருந்து அதாவது கேட்ட உடனே நமக்கே சாப்பாடு இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்லை, நாமளே காலையிலேருந்து சாப்பாடு சாப்பிடலன்னு தெரியுது, இருந்தாலும் நீ ஏதாச்சும் ஒரு ஐடியா இது கொடு, ஐடியா கொடுன்னு கேட்குறாரு சுவாமி. அதை போய் மனையை போய் கேட்குறாரு. தீரவே பசித்தால் செய்வது என என்று கேட்டாராம். அடுத்த பல்ல தான் அது சொல்கிறது. நமக்கு முன்பு இங்கு உணவில்லை ஆயினும், மனைவிட்ட சொல்ற, நமக்கு இங்கே உணவு இல்லைன்னு எனக்கு தெரியும். இமக்கு குலக்கொடி பாகற்கு இனியவர். இவர் யார் தெரியுமாம்மா? நம்ம அம்மாவை ஒரு பாகமாக கொண்ட அடியார்மா. அதாவது எமக்கு இளங்கொடி பாகற்கு இனியவர். தமக்கு நாம் அடிசில் தகவுரு அமைக்குமாறு எங்கனே அணங்கே. எனக்கு ஒன்றுமே புரியல, நீ ஏதாச்சும் விஷயத்த சொல்லு அப்படி மனைவி கேட்குறாரு. மாது கூறுவல் மற்றொன்று காண்கிறேன் ஏதிலாரும் இனி தருவார் இல்லை போதும் வைகிற்று போமிடும் வேறில்லை இது செய்வினையேற்கு என் செயல் என்று அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் எனக்கு வந்து என்ன சொல்கிறதே எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நேற்றுக்கு போய் யாருக்கிட்டே போய் கடனும் கேட்க முடியாது, பொழுது போய் அரிசி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் எல்லா தெருவுலேயும் வாங்கிட்டோம், ஏன்னா கொடுத்ததே ஒன்றும் கொடுக்கல நம்ம, அப்படி இருக்குது. அந்த நிலைமையில் இருக்கேன். இதுக்கு காரணம் என்ன? நான் செஞ்ச தீவினை இன்றைக்கி வந்து இவ்வளோ கஷ்டத்தில் யாருன்னா அப்படி சொல்லுவாங்களா? இப்போ சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்லலாம், இந்த பாழாக போன சாமி அடியாருக்கு சோதை போட்டு இந்த நிலமை வந்துச்சு, இன்னுமாயா வந்துன்னு இருக்கீங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் ஏதோ பைத்தியம் பிடிச்சி போயிருக்காரு, அடியார் பைத்தியமாக இருக்காருன்னா இன்னமும் வந்து தொல்லை பண்ணுறீங்களோ, இப்படி தான் சொல்லுவோம். அந்த அம்மா சொன்னாங்க, நான் செஞ்ச தீவினை என்னால் கொடுக்க முடியல, என்ன செய்யுதுன்னு தெரியலன்ட்டு தன்னை. இதுதான் உண்மை. நமக்கு நன்மையும் தீமையும் பிற தர வராது, நம்ம செஞ்ச வினைக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். அதனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் செஞ்ச தீவினை என்ன செய்யறது. செல்லல் நீங்க
பகல் வித்திய செந்நெல் மல்லல் நீர் முளைவாரி கொடு வந்தால் வல்லவாறு அமுது ஆக்கலாம் ஆகும் மற்ற அல்லது ஒன்று அறியே நின்று அயர்வா. நம்ம சொன்ன எனக்கு ஒரு யோசனை தோணுது, என்ன சொல்லுமானாராம். சொன்னோன்னா அவருக்கு முகத்தில் பிரகாசம் வந்துச்சு. பசியில் இருக்கும், டக்குன்னு ஒரு பண்ணு கட்ட எப்படி இருக்கும் சொல்லுமா அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைங்க, காலையில் வயலில் போய்ட்டு விதை நெல் விதைச்சிங்களே, அந்த நெல் மழை பெய்யுது, இப்போ கொஞ்சம் மேலே முளைச்சி வந்திருக்கோம், நீங்கள் போய் அந்த நெல்லை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, அதை வச்சு அமுது செஞ்சு போடலாம் அடியா இருக்கேன்னு சொன்னார். அப்படியா சரிம்மான்ட்டு ரொம்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. மனைவி பார்த்தாரு, பராசக்தி நீயே வந்துக்கிற போலக்குன்ட்டு நினச்சிட்டு என்ன பண்ணார், உடனே எழுந்துட்டார் கிளம்பத்துக்கு. மற்ற மாற்றம் மனைவியார் கூறும். அடுத்த வார்த்தை கூறத்துக்கு முன்னாடி பெற்ற செல்வம் என பெரிது உள்மகிழ்ந்தார். எனக்கு இந்த மாதிரி மனைவி அமைச்சு கொடுத்தார சாமி, எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உற்ற காதலாம் ஒரு வட்டனா சுற்று நீர் வளர் செல்ல தொடங்குவார். டக்குன்னு கிளம்ப போனார். போன உடனே அதாவது ஆம்பளைங்களுக்கு எப்போ கொஞ்சம் அவசரம் டக்குன்னு சொல்லி ஏந்தியம்மா நீ சொல்லிட்டு வெளியே போனார். வெளியே போனோன்னா எப்படி எடுத்துகிட்டு வர்றார், நெல் போய் கையில் எடுத்துகிட்டு வர முடியும், வர முடியாதுல்ல. உடனே அந்த மாதிரி நில்லுங்க அப்படின்ட்டு கூடையை எடுத்து கொடுத்தாங்க. கூடையை எடுத்து கொடுத்தேன்னா கூடையை தூக்கின்னு போனார். நில்லுங்க என்னம்மா மறுபடியும் கூடை எப்படி எடுத்துகிட்டு போனால் நீங்கள் மழையில் நினைச்சிட்டீங்களா, தலையில் இப்படி கவுத்துட்டு போங்க. எவ்வளோ ஒரு நுணுப்பமாக இருக்காங்க பாருங்கள் பெண்கள். அதை என்ன பண்ண தலையில் இப்படி கவுத்துங்க, தலையில் இப்படி கவுத்தாரான். கவுத்துட்டு வெளியே இப்படி பார்த்தா ஒரே இருட்டு, மைய கொட்டினா மாதிரி இருக்கான் இருட்டு. இப்படி உள்ளே பகறான் அடியார் வெளிச்சமாக உட்காந்துருக்காரு. வந்தவர் யார், அப்படியே இப்படி உட்காந்துக்காரன், அப்படியே வெளிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு சாமி. எதுவுமே தெரியாத மாதிரி பசியில் வாடிக்கிட்டு எல்லாம் அவர் பண்ணுற வேலை அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காராம். இவங்க 2 பேரும் இந்த பாடுபட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு அன்பை ரசிச்சுக்கிட்டு இருக்கார் சாமி. அன்பை ரசிக்கிறாருன்னு சொல்கிறத விட அன்பை சுவைக்கிறான்னு சொல்லலாம். அன்பை சுவைக்கிறார் அடியாரோட. அதை உயிர் உண்ணி 10ன்னு திருவாசத்தில் நம்ம உயிரெல்லாம் சுவைக்கிறதுக்கு சாமி ரெடியாக இருக்கலாம். ஆனால் எதுவுமே நல்லா இல்லையே, எல்லாம் ஆணவ மலத்தில் பிறந்து அவருக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் அந்த உயிர் சிவனாக உயிர் உண்ணி 10ல் அப்படி சொல்லியிருப்பார் சாமி. அன்பை சுவைச்சிக்கிட்டு இருந்தார் சாமி. பெருகு வானம் பிறக்க மழை பொழிந்து அருகு நாப்பன் அறிவரும் கங்குல் தன் கருமை மை இருளின் கணம் கட்டுவித்து உருகுகின்றது போன்றது உலகெல்லாம். கருப்பாக மைய ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெளியே இருந்தான். வெளியே என்னும் இவ்வுலகத்தவர் யாவரும் துண்ணும்படி தோன்ற முன் தோன்றில் வண்ண நீடிய மைக்குழாம் என்று நன்னல் செய்யா நடுவியால் ஜாமத்து. நடு ஜாமமா சாமி கிளம்புது, நடு ஜாமத்தில் கிளம்புறாரு. உள்ளம் அன்பு கொண்டு ஊக்கவோ பேரிடா கொல்ல முன் கவித்து. உள்ளத்தில் என்ன இருக்கான், அன்பு இருக்கான். உள்ளத்தில் அன்பு இருக்கான், அதனால் ஊக்கம் வந்துச்சான் இருக்கு. உள்ளத்தில் நமக்கு தெம்பு இருந்ததுன்னா உடம்போட சோர்வு தெரியாது. உடம்பு சோர்வுப்பட்டுச்சுன்னா உள்ளம் சோர்வுப்பட்டுச்சுன்னா உடம்பு நல்லா இருந்தால் கூட நமக்கு தோணாது. ஆட பாப்பா அப்படின்னு இருக்கும். உள்ளம் தெம்பாக இருந்துச்சு அப்படியே படுத்துட்டு கூட இருப்பாங்க. திடீர்னு நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் பாட்டோமே அடிச்சு பிடிச்சி வாங்க வாங்க அப்படின்வாங்க. உள்ளம் சோர்ந்து போச்சுன்னா நல்லா ஒரு தெரிஞ்சவங்க நடப்போம், சரி வாங்க உடம்பு இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. இதுதான். ஆனால் இவருக்கு எப்படின்னா உள்ளம் அன்பு கொண்டதால் ஊக்கம் ஓர் பேரிடா கொல்ல முன் கவித்து. கூட எடுத்து தள்ள இப்படி கவித்துக்கணா கொல்ல முன் கவித்து குறியின் வழி புல்லும் உறங்கும் வயல் புக போயினார் வள்ளலால் இளையான் குடிமாறனாயனார். அதாவது வள்ளலான்ற சாமி அவர் யார் தெரியுங்களா, வள்ளலுங்க. இல்லாத நேரத்துலையும் கொடுக்குறாரு பாருங்க. அவர் இருக்கிற நேரத்தில் கொடுக்குறது பெரிய விஷயம், இல்லாத நேரத்துலையும் கொடுக்குறது தான் வள்ளல் பேர். அதனால் வள்ளலார் அப்படின்ட்டு சாமி சொல்லு. வள்ளலார் இளையாக்குடி மாறநாயனார் அப்பேரும் சொல்லி நம்ம வேற யாரும் நினச்சிக்கூடாது. இளையாக்குடி மாறநாயனார் சொல்லிட்டாரு. காலினால் தடவி சென்று கைகளால் சாலி வெண்முளை நீர் வழி சார்த்தன கோழி வாரி இடா நிறை கொண்டு மேலெடுத்து சுமந்து ஒல்லை மீண்டன. சாமி இருட்டில் போகிறாரு, போகும்போது மின்னெல்லாம் வெட்டுது. அங்கே போன உடனே காலால் அப்படி தடவுறான். நம்ம வேறு எதனா கழனியில் எடுத்துகிட்டு வந்து அப்பவும் பாருங்கள் தர்மத்து மீறலை. இப்போ எவ்வளோ கழனியில் போட்டுருப்பாங்க, எல்லாமே வந்திருக்கோம்ல.
அவர் தர்மத்தை மாரி நம்ம கையில் இருக்கிறோமா எப்பவுமே நம்ம சாமிக்கு நம்ம செய்யுது நம்ம இதெல்லாம் நம்ம செய்யணும். ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர்கிட்ட போகிறோம் ஒரு 10,000 கொடுத்தாங்க, அதை வச்சு நம்ம எல்லாம் டாம் தும் செஞ்சோன்னு வச்சிங்க புண்ணியம் அவங்க தான் புண்ணியம் புண்ணியம் பார்த்தா செய்கிறோம். ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு பயனும் கிடையாது. அது செஞ்சுட்டு அவங்க கொடுத்தாங்க செஞ்சாங்க சொன்னால் பரவாயில்ல, நான் செஞ்சேன்னு சொல்கிறேன் அப்புறம் அதுதான் ஒன்று கொடுமை. அவங்க கொடுத்ததை வச்சு தான் செய்வோம், செஞ்சுட்டு நான் செஞ்சேன்னு சொன்னால் போச்சு. அது ஒன்றும் இது. அதனால் என்ன பண்ணார், தடவி தான் கழனியை பார்த்து என்ன பண்ணலாம், கையினால் அந்த நெல்லெல்லாம் அப்படி வாரினாலாம். வாரி அந்த சாலை கூடையில் எல்லாத்தையும் போட்டார் சாமி. போட்டுட்டு தலைமையில் வச்சுக்கிட்டு மேல் எடுத்து சுமந்து ஒல்லை மீண்டார். விறுவிறுன்னு வராரு சாமி. அந்த இருட்டில் தடவி எதை மெரிச்சா தெரியல, மெரிச்சு போன இருட்டில் அப்படியே கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டார். அந்த உடனே இவர் வராரு, மனைவி சரி வரட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலான்ட்டு தூங்கலாம். அந்த அம்மா எப்போ வருவாருன்னு வாசல்லே நிற்கிறாங்களாம். வந்த உடனே சீக்கிரம் செய்யணும் அப்படின்ட்டு வாசல்லே நிற்கிறது தான். வந்த பின் மனைவியாரும் வாய்தனில் நின்று வாங்கி, வாசல்லே அம்மா நின்னாங்க, நின்று வாங்கி சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி வெம்மழல் அடுப்பில் மூட்ட விறகு இல்லை என மேலோர் அந்தமில்லா மனையில் நீடும் அலக்கினி அறுத்து வீழ்த்தார். மனைவி அந்த உடனே கொடுத்தாரு. அந்த அம்மா வாசல்லையும் நின்னாங்க, வாங்கின உடனே அப்படியே உள்ளே எடுத்து போனாங்க. அப்படியே தண்ணியில் அலசுறாங்க. சேராக இருந்ததில்ல, சேராக இருந்த தண்ணியில் அலசுறாங்க. வெளியே போய்ட்டு எல்லாத்தையும் அலசி உள்ளே எடுத்துகிட்டு வந்து அப்படி நிற்கிறாங்க. ஒரு பாரு, என்னம்மா நான் அடுப்புக்கு ஒன்றும் இல்லைங்களே அப்படின்னா, அடுப்புக்கு ஒன்றும் இல்லையா எடுத்து பார்த்தா வீட்டு கூரை அது பாதி நல்லா இருந்து பாதி தராயத்துக்கு போயிடுது. பார்த்தாரு, சரி கத்தி எடுன்ட்டு வீட்டு கூரையை பாதி உடச்சி அந்த ஈரம் இல்லாத அந்த இதெல்லாம் போட்டு விறகு பண்ணுங்க. அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். நீ வீட்டை இது பண்ணிட்டேன்னு சொல்லலை, எல்லாம் எடுத்து என்ன பண்ணாங்க, அழகினி அறுத்து வீழ்த்தார். அறுத்து இதை எடுத்து உடச்சி அடுப்பு விற்க ஆரம்பித்தாங்க. அடுப்பு பற்ற வச்சாங்க. முறித்து அவை அடுப்பின் மாட்டி முளைவித்து பதம் முன் கொள்ள, அது பற்ற வச்சாங்கன்னு சொல்லலை, பதம் கொள்ளனாங்க. அது இன்னும் புண்ணியம் பண்ணிச்சு பிள்ளைக்கு, அதுக்கு ஒரு பதம் கிடச்சிச்சு. பதம் கொள்ள வறுத்த பின் அரிசியாக்கி வாக்கிய உலையில் பெய்து வெறுப்பில் அடிசில் ஆக்கியுமே படு கற்பின் மிக்கார் கறிக்கு இனி என் செய்கோம் என்று இறைஞ்சினார் கணவரை. அடுப்பு போட்டாங்க, அதை வறுத்தாங்க. நெல் வறக்கும், நல்லா வறுத்து அதை குத்தி அரிசி. எவ்வளோ வேலை அந்த நேரத்தில் பாருங்கள். நம்ம அப்பர் சாமி போனார், உழவாறு பணி செஞ்சாருன்னு சொல்லிடுவோம், ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு கோயிலில் போய்ட்டு ஒரு செஞ்சு பார்த்தா தான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும். அடியார்கள்லாம் எவ்வளோ அதை சிரமமாக எடுத்து செய்கிறாங்க, சிரமம்லாம் அன்பு எடுத்து செய்கிறாங்கன்னு தெரியும். ஒரு குரு பூஜை செய்து பார்த்தா நிறையா பணம் தான் குரு பூஜை செஞ்சுலான்னு நினைப்போம். செய்யும்போது ஐயாலாம் செய்யும்போது நினைப்பேன் அந்த மாணிக்கவாசகர் குரு பூஜை. ஏன்னா அவங்க அந்த அன்பு நிலையில் நின்று செய்யும்போது தான் அது தெரியும். தனியாக நின்று நம்ம செய்யும்போது இவ்வளோ சிரமமா. ஒன்றில் ஒரு அடியார் வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் ஒரு பூஜை செய்யணும்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்ச அடியார் தான். அந்த ஒரு பூஜை செஞ்சதுக்கு அவங்க படாத பாடுபட்டாங்க. ஐயோ எப்படி தான் சாமி நீங்கள்லாம் செய்றீங்க, ஒன்றுமே முடியல எங்களால் அடியாருக்கு சாப்பாடு போட்டு இது பண்ண முடியல. ஏன்னா அது செய்யும்போது தெரியும். அது அன்பில் நிற்க செய்யும்போது அந்த சிரமமே தெரியாது. அது பாட்டுன்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அன்பு நிற்க செய்யும்போது அந்த மாதிரி இப்போ இது பார்க்கும்போது நமக்கு ரத்த கண்ணீர் வருது, எப்படி பார்த்து. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு அது சிரமமே தெரியாது. அன்பில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதை. அதுதான் சாமி என்ன பண்ணாரு, மனைவி பார்த்தாங்க. மனைவி பார்த்த உடனே கேட்டாங்க, கறிக்கு இனி என்ன செய்யும்? கறிக்குன்னா காய்கறி வேணுமே, என்ன பண்ணுறது, வெறும் சாப்பாடு வேணும். 4 வகையும் 6 சுவையில் போட்டவர் எப்படி இருக்கும், வேணுமே அப்படின்னு கேட்டபோது வருமா அப்படின்னாரு. பார்த்தா வழி வரும் இளம் இழைப்பின் ஓடும் வருந்திய பசியினால் அழிவரும் ஐயன் என்னும் அன்பினில் பொலிந்து சென்று குழி நிரம்பாத புன்செய் குறும்பயிர் தடவி பாசப்பழி முதல் பறிப்பார் போல பறித்து அவை கறிக்கு நல்கா. ஒரு நிமிஷம் இருமாட்டு என்ன பண்ணாரு, தோட்டத்து பின்னாடி போனார். போனால் மின்னல் வெட்டுது. நம்ம நினைப்போம்
சாமி போகிறார் மின்னல் வெட்டலாமா அப்படின்னா, மின்னல் ஏன் வெட்டுச்சுன்னா வெளிச்சம் தெரியணும். உள்ளே உட்காந்து கருணை யாராச்சா வெளிச்சம் தெரியணுமே, ஆனால் வெளிச்சத்துக்கு மின்னலை சாமி கொடுத்தாரு. அப்படியே போனார். போனால் அப்படியே மழை பெஞ்சிட்டுக்கு இருட்டு. அப்படியே என்ன பண்ணாரா, ஒவ்வொரு அந்த கீரை இதெல்லாம் என்ன பண்ணால் தடவி எடுத்தாராம். ஏன்னா பூச்சி அதனால் இருந்துன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு தடவி எடுத்து அது வேரோடு பிடுங்கினாராம். அது சீக்கிரம் சொல்கிறார, அவர் வேரோடு பிடுங்கினது கீரை இல்லைப்பா, தாங்கிட்ட இந்த பாசத்தை பிடுங்கிட்டாரு. அது பாசம் பிடுங்குதில் அதுக்கும் புண்ணியம் ஆயிடுச்சு அந்த கீரை செடிக்கும். இவரும் அந்த பாசத்தை பிடுங்கி எடுத்துட்டாரு அப்படின்னு சாமி சில தடி எடுத்து கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுக்குறாரு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மனைவியா கொழுனர் தந்த மனம் மகிழ் கரிகள் ஆய்ந்து புனலிடை கழுவி. இது இன்னொரு வித்தியாசம். வீட்டுக்கார எத்தாந்து கொடுத்தாரு. கொடுத்த உடனே டக்கு அந்த உடனே போட்டு என்ன செய்யலை, அதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அலசினாங்களாம். அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. சரிக்கிறாருக்குன்னு மறுபடியும் அந்த நேரம் செய்கிறது பாருங்க, அது எவ்வளோ கொஞ்சம் கூட அதை மாற்றம் இல்லாமல் அதை மறுபடியும் அதை செஞ்சு கீரையை அலசி என்ன பண்ணாங்கன்னா, புனித பாத்திரத்தில் கைமை வினையினால் வேறு புனிதமை பாத்திரம் தனியாக பாத்திரம் வச்சுருந்தாங்களாம். அவங்க வீட்டில் திரும்பி வேறு ஏதோ சாப்பிட போதா இருந்தாலும் அடியாருக்கு வந்தால் செய்யறதுக்காக சில பாத்திரத்தை வச்சு வேறு சமைக்கிறதுக்காக தனித்தனி பாத்திரம் வச்சாங்க. புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு கரி அமுது ஆக்கி பண்டை நினைவினால் குறைய நேர்ந்து திருவமுது அமைத்து நின்று. சாமி என்ன பண்ணாங்க, அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த கீரை எடுத்தாந்து கொடுத்தாரு. ஏதோ ஒரு முள்ளங்கி கீரைன்னு நினச்சி வைங்க. எடுத்தாந்து கொடுத்தோன்னே என்ன பண்ணியிருப்பாங்க, முள்ளங்கியை எடுத்து ஒரு சாம்பாருக்கு வச்சுருப்பாங்க, இல்லை பொரியல் எதனா பண்ணியிருப்பாங்க, கீரையை ஒரு கூட்டு பண்ணியிருப்பாங்க, அது தனியாக பொரியல் பண்ணி அவியல் எதனா பண்ணியிருப்பாங்க. இதை 4 விதமாக பண்ணிட்டாங்களாம். அந்த கீரையை அது என்ன நினச்சிருந்தாங்களா, முன்னெல்லாம் எவ்வளோ நம்ம செஞ்சு போடுவோம், இப்போ சாமிக்கு ஒன்றுத்தையே 4ஆக பண்ணி போடுறோம். 4 விதமாக போட்டது ஒன்றுத்தையே 4ஆக பண்ணி போடுறமேட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதாவது அமுதாக்கி பண்டை நினைவினால் முன்ன நினைவினா குறைய நேர்ந்து திரு அமுது அமைத்து எல்லாம் செஞ்சு முடிச்சு ஒரு நேரம் என்ன இருக்கும், இதெல்லாம் நடந்து சாமி வந்து இப்படி 11 மணிக்கு வந்திருப்பார். இவர் போயிட்டு எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து கொண்டு செஞ்சு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆயிருக்கும். 2 மணிக்கு சாப்பிட்றது பொழுது சாப்பாடு கேட்குறது காலையில் வந்தால் கூட எதனா வாங்கி கொடுத்த மேலே ஹோட்டலில் கூட என்ன வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்மள மாதிரி ஆள் வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சியா தெரியும், வந்தோம்னா ஏதோ டக்குன்னு இது பண்ணி செஞ்சு கொடுத்துருவோம். அதில் பகலில் வந்தால் டக்குன்னு அவங்களாம் தான் இதுதான் செய்வாங்க, நம்மளாம் அந்த ஹோட்டல்லையாச்சும் வாங்கி கொடுத்துருவோம். நாங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருக்கேன்ட்டு அவர் ஹோட்டலில் சாப்பிட வந்துக்கிறாரு. நாட்டியப்பெல்லாம் இடியாப்பா ஹோட்டல் நம்ம வாங்கி கொடுக்குறோம், அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது வந்துக்கிறாரு சாமி. ஏன்னா நம்மளோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியலன்னா ஹோட்டலில் இடியாப்பத்தை வாங்கி சாமி தான் அவர் வாயில் வச்சு திருப்பி போடுறாரு தப்புன்னு. அப்படி இருக்குது. அவருக்கு தெரியுது இது நான் சேர்த்துக்க மாட்டேன்ட்டு அவருக்கு தெரியுது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இறைவன் வழிபாடு செய்கிறோம். அவங்கள இறைவன் வழிபாடு செய்யறதே அவங்க சூழ்நிலை. 2 விஷயம் உண்டு. ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை கை குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய கவனிச்சிக்கிட்டு மிச்ச நேரம்தான் அவங்க மற்ற வேலையை பார்ப்பாங்க. அதே அன்பு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நேரத்தை ஒதுக்கிட்டு குழந்தைய அப்புறம் பார்க்க தாயாகுமா? தாய்மை என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு என்ன வேணுமோ முதல்ல எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் அது எங்கே இருந்தாலும் அந்த குழந்தை மேலே தான் கவனம் இருக்கும். அந்த மாதிரி அடியார்கள் எப்படின்னா அதான் அன்பினால் எம்மை பெற்றான்னு சுவாமி சொன்னார். அவங்க அன்பால் என்ன வாங்கினாங்கப்பா, அவங்க ஒன்றும் 10 சவரம் நகை குத்தோ வெள்ளி குத்தோ இது அன்புனால என்னை வாங்கிட்டாங்க, அதனால் என்னால் எங்கேயும் போக முடியாது. சுந்தரமுதி சொன்னார்ல திருவாரூரில், அந்த மாதிரி தான் அன்புனால வாங்கினதால என்னாச்சு, அவங்க எல்லாம் அதை செஞ்சாங்க. நம்மளால் முடிய மாட்டேங்குது, நினச்சா கூட தலை சுற்றுது, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களோட வரலாறை படித்து அப்படியே மனசில் நினச்சி, பெருமானே இதை படிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தியே, கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தியே, நல்ல விஷயங்களை எனக்கு இந்த பிறவியில், அதுவே நமக்கு பெரிய புண்ணியம். மற்ற செய்கிறோமோ செய்யலையோ அவங்க நிலையில் நிற்கிறோமோ அதெல்லாம் முடியாத விஷயம்.
ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு பாக்கியத்தை குத்திய சாமி நம்ம நினச்சாலுமே நம்ம காலம் கொஞ்சம் உய்யும், வேறு ஒன்றும் இல்லை. அதான் பெருமான் சொல்ற பொரி அமுது செஞ்சுட்டு அப்படி நிற்கிறாங்க. நின்னவொடனே சுவாமி இவர் வராரு, யார்? இளையக்குடிமனா. கணவனா தம்மை நோக்கி கரியமுது ஆன காட்டி இணையில்லாதவரை இந்த சாமி எல்லாம் செஞ்சிட்டேன், கரியமுது செஞ்சிட்டேன், சாப்பாடு செஞ்சிட்டேன், இனிமேட்டு ஐயா சாப்பாடு போடணும், பாவம் ரொம்ப பசியில் இருக்கார். அதுக்குள்ளே அவர் படுத்துட்டார். சுவாமி என்ன பண்ணிட்டாரு, முதல்ல வந்தார், நின்னார், உட்காந்தார், படுத்துட்டார். அப்படியே முன்னாடி படுத்துட்டார். பசி பயங்கர பசி இல்லை, அப்படியே படுத்துட்டார். படுத்தோடனே கணவனா தம்மை நோக்கி கரியமுது ஆன காட்டி இணையில்லாதவர் ஈண்ட. இணையில்லாதவர் வந்தவர் யார்? அவருக்கு இணையாக ஒருத்தரும் சொல்ல முடியாது, அப்பேற்பட்டவர். இணையில்லாதவர் ஈண்ட அமுது செய்விப்போம் என்ன உணர்வினால் உணர ஒன்னா ஒருவரை உணர்த்த வேண்டி அணைய முன் சென்று நின்று அங்கு அவர் துயில் அகற்றல் உற்றார். சரிம்மா இருமா, நான் போயிட்டு சுவாமி எழுப்புறேன் அப்படின்னு என்ன பண்ணார்? யார்? இணையில்லாத ஒருத்தரை அவரோட அடியாரை எழுப்புறன்ட்டு கிட்ட போனாராம். போனோடனே இவர் என்ன பண்ணார்? கை இப்படி வச்சு சுவாமி அப்படியே படுத்துட்டு இருக்காரு. படுத்துட்டு இருந்தால் பசி, முகத்தில் பசி வாட்டம் தெரியுது, பத்திரிக்காது. இவர் போனோன்னா திருவடியை போகிறார். சாமி ஏந்துருங்க அப்படின்னு தொட்ட போனார். சாமியை போய் தொடராரு. தொட்டவுடனே அவர் துயில் அகற்றல் உற்றார். அதுக்கு போய் தொட்டார். திருவடி தொட்டவுடனே அழுந்திய இடருள் நீங்கி அடியேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோன் இண்ட அமுது செய்து அருள்க என்று. நல்லா தூக்கத்தில் இருக்க பெருமானே எழுந்து என்னோட துயரை நீக்கி, இப்போ இவ்வளோ நேரம் அவர் செஞ்சது துயர் நம்ம நினச்சா என் துயர் இனிமே தான் நீக்கணும், துயரை நீக்கி அருள் செய் பெருமானே எழுந்துரு அருள் செய்யுங்கன்ட்டு திருவடி தொட போகிறாரு. செய்து அருள் என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். போய் திருவடி தொட்டாங்க. தொட்ட உடனே எழுந்துக்க தான் சொன்னாங்க. அப்படி சோதியாக எழுந்துட்டா இருக்காங்க. அப்படியே ஜோதி அப்படியே நிற்குது. எப்படியோ ஒரு 8 அடிக்கு ஜோதி நிற்குது. நின்ன ஒன்று இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கணவன் மனைவி அப்படியே திகைத்து நிற்கிறாங்க. இன்னும் வந்தவர் யார் என்னன்னு ஒன்றும் புரியல. அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. அதாவது திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றாங்க. இப்போ அந்த சூழ்நிலை நினச்சி பாருங்க, என்னான்னு தெரியுமா? அப்படின்னு அழைச்சி போய் நிற்கிறாங்க. அப்புறம் மாலையர்க்கு அரிய நாதன் வடிவு ஒரு சோதியாக சாலவை மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவார் குழலால் தன்னோடு இடபவாகனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி. சேக்கிழா பெருமானு இந்த இடத்துல ரொம்ப வார்த்தைகளை அழகாக கோத்து போட்டுக்கிறார். எல்லா பாட்டுமே அருமையாக இருக்கும். இந்த அதை ரசித்து படிக்க வேண்டிய இது பெரிய புராணன்றதை. மாலையார்க்கு அரிய நாதன் வடிவு ஒரு சோதி. மாலை யார்? பெருமாளுக்கே தேடி வரார். பெருமாள் தேடி போனார் பாதத்தை. ஆனால் அடியாருக்கு தேடி வந்தார். அரிய நாதன் வடிவு ஒரு சோதி ஆனார். சாமி சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்து, அவரையே நினச்சி மயங்கி நிற்கிறதுக்கு சங்கரன் மகிழ்வாராம். மகிழ்ந்து ஏலவார் குழலால் தன்னோடு இடப வாகனாய் தோன்றி. இப்போது வந்தது ஒரு ஆள், நம்ம நினைப்போம் வந்தது ஒரு ஆள், ஆனால் அங்கே இருந்தது 2 ஆள். யார்? அம்பாலும் கூட வந்திருக்காங்க. 2 பேரும் நம்ம இடப வாகனத்தில் காட்சி கொடுத்து நிற்கிறாங்க. நிற்கோன்னே சீலமார் பூசை செய்த திருத்தொண்ட தம்மை நோக்கி. இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? பூஜை செஞ்சாங்க. இப்போ நம்ம பூசனை என்ன நினச்சிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம வகையில் பூசணைனா தண்ணி வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, இது பூசை. அதுதான் பூசை, அதுதான். ஆனால் அது வந்து வெளியே நம்ம பார்க்குற பூசை. ஆனால் அது மட்டுமே பூசை அல்ல. வெளியே நின்று அந்த பூசைக்கு உண்டானதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க பாரு, அதுவும் பூசை. தண்ணி தள்ளி விட்றாங்க, அதுவும் பூசை. தீபாவளி சாம்பிராணி புகை கட்டுறாங்களே, அதுவும் பூசை. உழவார பணி செய்கிறாங்களே, அதுவும் பூசை. அடியாருக்கு அன்னதானம் போடுறாங்களே, அதுவும் பூசை. அதனால தான் இங்கே சொன்னார், சீலமார் பூசை செய்த திருத்தொண்ட தம்மை நோக்கி. இப்போ அவர் பூசை தானே செஞ்சார். ஏன்னா அடியாருக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சார்ல, அது சிவ பூஜைக்கு சமம்.
அதான் சாமி அந்த பூஜை செஞ்சதால் என்ன பண்ணார், சாமி வந்துட்டார். சாமி ரொம்ப விவரமான ஆள். நம்மளால் நம்ம தண்ணி இருந்தாம்மா ரெண்டு பேராக தொண்டு செஞ்சாங்கன்னா அம்பாலும் அவருமா வருவார். சாமி வந்து காட்சி கொடுப்பாரு. 3 பேராக தொண்டு செஞ்சால் 3 பேராக வந்து காட்சி கொடுப்பாரு. 3 பேராக வந்து காட்சி கொடுத்து யாருக்கு தெரியுங்களா? சிறு தொண்டை நாயனாருக்கு. மனைவி, கணவன் மனைவி, பிள்ளை முருகரோட வந்து காட்சி கொடுத்தாரு. ஒருத்தராக தொண்டு செஞ்சால் ஒருத்தராக நின்று காட்சி கொடுப்பார். கண்ணப்ப நாயனாருக்கு ஒருத்தர் தான் தொண்டு செஞ்சார், ஒருத்தராக நின்று காட்சி கொடுத்தாரு. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போவோம், பத்திரிக்கை வைப்போம். ஒரே ஆள் போனோம்னு வச்சியா, போயிட்டு பத்திரிக்கை வச்சு வந்துருங்கண்ணா, சரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து பத்திரிக்கை வச்சாரு, நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி மனைவியோடு போயிட்டு பத்திரிக்கை வச்சேன் தெரியலையா, அவர் மனைவியோடு வந்து வாங்கணும் கர்மா கரெக்ட். மனைவியோடு வந்து தொண்டு செஞ்சார், அதனால் 2 பேராக போயிட்டு வந்துடலாங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. சரி குழந்தையோட வந்து சொன்னாச்சு, ஐயோ குழந்தை குட்டியோட வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க, நம்ம பசங்களாகிட்டு போகலாங்க, சுட்டம் சூடமும் சொன்னாங்கன்ட்டு நினைக்கிறேன்ல. நமக்கே இந்த சிற்றறிவுக்கு இவ்வளோ வெட்டும்போது பேரறிவாளர் வச்ச பெருமான் அவர் எப்படி தொண்டு செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வருவார். காட்சி எப்படி கொடுப்பாருன்னா, நம்ம எப்படி இப்போ பசங்களோடு போய் தொண்டு செஞ்சால் பசங்களோடு முருகரோடு வந்து காட்சி கொடுப்பார் சாமி. அந்த மாதிரி தான் பெருமான் திருவருள் அவருக்கு 2 பேர் செஞ்சதில் 2 பேராக நின்று காட்சி கொடுத்தார் சாமி. காட்சி கொடுத்துட்டு சாமி சொல்கிறார், இது இறைவனே சொன்ன வாசகம். அன்பனே சொல்கிற, அன்பனே அன்புக்கு பாத்திரமான அன்பனே, அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன்தானே முன் பெரும் நிதியும் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பமாத்து இருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான். சாமி சொல்கிறது, அன்பனே அன்பர் பூசை, அன்பர் பூசைனா அடியாருக்கு நீ பூசை செஞ்சல சாப்பாடு போட்டு, அதை அளித்த நீ அணங்கினோடு உன் மனைவியோடு சேர்ந்து எங்கே இருக்கணும் தெரியுமா? கைலாயத்தில் பதம் உனக்கு எப்பவுமே உண்டு. அதுக்கு முன்னாடி என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன் தானே. இருநிதி கிழவனா சங்க நிதி பரும நிதின்னு 2 பேர் 2 வச்சுரா. யார்? குபேரன். அவன் வந்து அவனோட மேற்பார்வை உன்னோட மேற்பார்வையில் இனிமேட்டு அவன் செயல்படணும். ஏன் அதை வச்சுட்டு அர்த்தமா சாமி? ஏன்னா வறுமையில் இருந்து நீ இது அன்னதானம் போட்ட, அப்போ உனக்கு தான் தெரியும். அடியார்கள் பொண்ணுல சாமி குரு பூஜை வருது, சாப்பாடு அடியார்கள் பொண்ணும் காசு இல்லை, நீங்கள் கேட்டு பாருங்கள், உடனே காசை கொடுப்பாரு. யார் கொடுப்பாரு? இல்லையே குடிமாறினார் கொடுப்பாரு. அது சொல்றே, அடியார் அங்கே சாப்பாடு காசு இல்லைன்னு நீ பணத்தை வச்சு நேரம் உட்கார எத்தனை கூடா அப்படின்னு குபேரனுக்கு யார் ஆர்டர் போடுவார். இல்லையா குடும்பம், ஏன்னா அவருக்கு தெரியல சாப்பாடு போடுறது எவ்வளோ சிரமம் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஒரு பூசை செய்து எவ்வளோ இதுன்ட்டு அவருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணால் அந்த இடத்துல அவர் உட்கார வச்சார். இவன் மொழியை கேட்டு அவன் வேலை செய்யணும் இனிமேட்டு அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணுறாரு, குபேரனுக்கு மேலே அதிகாரியாக உட்கார வச்சார். தான் சொல்கிறாரு, இருநிதி கிழவன்தானே முன் பெரும் நிதியும் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்பான். நீ சொன்னதை கைகட்டி இனிமேல் அவன் செய்யணும். ஆமாம், நம்ம என்ன பண்ண குபேரன் கிட்ட தான் போயிட்டு இருந்து சாமி அவர் வயிற்று தடவி துட்டை வச்சா யோசனை ₹1 வச்சுட்டு துட்டுக்கிட்ட அவர் எப்படி கொடுப்பாரு? நீ இளைய கொடி மன்னார்கிட்ட போயிட்டு ஐயா காசு வேணும் சாப்பாட்டுக்கு அடியாக இருக்கணும் கேட்டு பாருங்கள், அள்ளி கொடுப்பாரு. ஏன்னா இவர் மொழியை கேட்டு தானே அவர் செய்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கேட்டுச்சு என்ன சொல்லுற, எல்லாத்தையும் வாங்கிக்கினேன் அவ்வளோதான் பரவாயில்ல, கொடுத்தது வரைக்கும் நான் வாங்கிக்கிறேன் பரவாயில்ல சந்தோஷம் ஒன்று நின்றுவார். ஏன்னா அவரால் செய்ய முடியாது. இப்போ நல்லா ஒரு பேங்க்கில் இருக்கான், ஒரு செக்யூரிட்டிக்கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு அந்த ஏடிஎம் பேங்க்கில் செக்யூரிட்டி போயிட்டு எல்லாம் பிரச்சனை எல்லாம் டீலாம் குடிச்சிட்டே சரிங்க நாளைக்கு மேனேஜர் வந்து பாருங்கன்றவர். இவ்வளோ டீ பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் நம்ம குபேரங்கிட்ட போய் கேட்டால் அவரும் எல்லாம் வாங்கி என்ன பண்ணுவார், சரி நாளைக்கு என்ட்டு நம்ம எங்கே பொறுத்தவங்க குபேரன் எங்கன்னா சிவாலயம் தான் அங்கே போய் கும்பிட வைப்பார். அங்கே போய் கும்பிடு நம்ம அப்பவும் அங்கே போக மாட்டோம். என்ன பண்ணுவோம், மறுபடியும் இவர்கிட்டே வரும். இவர் 4-5 தடவை அங்கே அனுப்புவார்.
பாப்பா இது தேராதுன்னு விட்டுருவார். அது அடுத்து நடக்கிற நிகழ்ச்சியை தான் நம்ம உணரணும். நம்ம இரையாற்றல் இருக்கும்போது அது அடுத்து நடக்கிற நிகழ்ச்சி தான். ஒரு நம்ம சிறுதை வழிபாடுக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிறோன்னா கேட்போம். கேட்டோம்னா அந்த சாமி என்ன பண்ணோம், சரி இந்த இது ஃபைலில் எங்கே பாஸ் பண்ணணுன்னு பார்க்கும். பார்த்தோன்னா ஐயா கிட்ட பாஸ் பண்ணணுன்னா அங்கே அனுப்புறதுக்கு கோயிலுக்கு என்ன திடீர்னு இருப்பீங்க, உடனே என்ன வருவாங்க, எங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறேங்க வரீங்களா அப்படின்னா, நேற்று போய் கருப்பசாமிக்கு நான் போய் பூஜை போட்டு வந்தேன் அப்படி சொன்னாங்க. சரி பரவாயில்லைங்க வாங்க, கருப்பசாமி தான் அனுப்புவார். திருவண்ணாமலைக்கு போடா போயிட்டு சாமியை கும்பிட்றாங்க, அவர் தான் அனுப்புவார் அந்த ஃபைல் அங்கே அனுப்புறாரு. இவன் என்ன பண்ணா, நான் இல்லை நான் அவர்கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னா, சரி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அப்பவும் விட்டுட்டுச்சா கருப்பசாமி தலைமையிலே இந்த போட்டு நீ தேர மாட்டேன் இப்போ கடை போ அப்படின்னு விட்டுருவார். அப்படின்னா இவ்வளோ பூஜை போட்டேன் அதை போட்டேன் இதை போட்டேன்னு அவர் தானே அங்கே அனுப்புகிறாரு. அடுத்து நடக்கிற நிகழ்ச்சி நீ அனுபவிக்கணும்ல. அதுதான் நம்ம வந்து வாழ்க்கையில் உஷாராக கடைப்பிடிக்கணும். சாமி வந்து இப்படி தான் செய்வார். செய்யும்போது நம்ம அதை கடைப்பிடிச்சி உஞ்சிடணும் டக்குன்னு வாய்ப்பில். சாமி என்ன பண்ணுறாரு, குபேரனுக்கு ஆர்டர் போட சொல்லி, சரி நீ கூட நம்ம காசு வேணால் இளையகுடி மாநாட வழிபாடு செஞ்சு பாருங்க கொடுத்துருவார். அதான் சொல்கிறார், இன்பம் மார்ந்து இருக்க என்று அருள் செய்தான் எவருக்கும் மிக்கான். எவருக்கும் மிக்கான்னா எல்லாத்துக்கும் பெரியவன் யார், சிவபெருமான். அவருக்கு மேலே மேலோருக்கு மேலோனை போட்டினார். அப்பர் சாமி மேலே இருக்காங்க தேவர்கள்லாம், அவங்களுக்கு மேலே இருக்காங்க மகாவிஷ்ணு பிரம்மாவளகம், அவங்களுக்கு மேலே இருக்காங்க, அதுக்கு மேலே இருக்கிற எங்கள் ஆள் அப்படின்ட்டார். மேலோருக்கு மேலோனை போட்டின்ட்டார் சாமி. அது சொல்லி முடித்த உடனே என்ன பண்ண, சாமி வரைஞ்சார். சுவாமி கைலாயத்துக்கு போய் அந்த குபேரன்கிட்ட இன்னமும் அவர் அங்கே தான் இருக்கார். அடியார்களுக்கு இது கொடுக்கறதுக்காக குபேரனுக்கு ஏவல் புரிஞ்சுக்கிட்டு யார் இருக்கா, இளையகுடி மாறநாயனார் இருக்கார். இன்றைக்கி நம்ம போனால் நம்ம காசு வேணும் குபேரன் நினச்சா இளையகுடி மாறனான்னு நினைக்கணும். நினச்சா போதும், அவர் உடனே அங்கே சொல்லிவிட்டு அவரு நமக்கு கொடுத்துருவார். வேறு ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லி இந்த வரலாறை வந்து இதுக்கப்புறம் முடிச்சிருக்காரு. இப்பரிசு இவர்க்கு தக்க வகையினால் இன்பம் நல்கி முப்புறம் செற்றவர் அன்பர் முன்பு எழுந்தருளி போனார் அப்பெரியவர் தம் தூய அடியினை தலைமையில் கொண்டு, அதாவது அப்பேற்பட்ட அடியாரோட தலைமையில் கொண்டு அடுத்த நாயனார் மெய்ப்பொருள் சேதி வேந்தன் செயநிலை விளம்ப உற்றேன். அதாவது இந்த அடியாரோட திருவடி தள்ள வச்சு அடுத்த நாயனார் நான் சொல்ல இருக்கிறேன்ட்டு சொல்லி முடிப்பார். இந்த நாயன்மார் வரலாறுல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் கொண்ட கொள்கையை மாறாமல் செய்யணும். அதுதான் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உலக விஷயம் தொழில் செஞ்சால் கூட சரி, நம்ம வந்து ஒன்று பெற்றுட்டோன்னா பெற்றதுலேயே அது பயன் பெறாது. சாதனை இயல்னு ஒன்று உண்டு. அதை நீங்கள் சாதிக்கணுன்னா அந்த பெற்றதை வச்சு சாதிக்கணும். ஒரு தீட்சை வாங்கிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோன்னா, தீட்சை வாங்கிட்டால் நமக்கு ஒன்றும் பலன் கிடையாது. தீட்சை வாங்கிட்டால் அதுக்கு உண்டான அனுஷ்டானம் முறைகள், கோயிலுக்கு போகணும் வரணும், அடியார்கிட்ட அன்பாக பேசணும் கொள்ளணும், அன்பாக பேசணும் கொள்ளணும், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம தீட்சை பெற்றதுக்கோ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்கிறதுக்கோ பலன். அதுதான் வந்து சாதனை இயல்னு சொல்லுவாங்க. நம்ம தீட்சை பெற்றால் தான் நம்ம இறைவனை வழிபாடு செய்யணும் இல்லை, இறைவனை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதும் ஒரு தீட்சை. இதுதான் அது செய்ய செய்ய இறைவனே நமக்கு என்னென்ன எப்போ தேவையோ அத்தனை திருவருளும் கொடுக்கறதுக்கு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். நம்ம வேலை கும்பிடுது. அதுதான் நம்ம கும்பிட்டா போதும். அவர் போயிட்டு அப்படி கும்பிட்டுட்டு வாயார ஒரு 2 பதிக்கத்தை பாடிட்டு வரணும். ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போவாங்க, வெத்தலை பாக்கு எடுத்துகிட்டு போவாங்க, பழம் எடுத்துகிட்டு போவாங்க, எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க, கற்பூரம் எடுத்துகிட்டு போவாங்க. கற்பூரம் ஏற்றி இறைவன் செஞ்ச மற்றது எல்லாத்தையும் உடச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்மளும் போவோம், கை கால் மூக்கு வாய் கண்ணோட போவோம், பார்ப்போம் கேட்போம், அந்த சுவாசிப்போம் ருசிப்போம், எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படி திருப்பி குத்தாமிச்சிடு. ஆனால் ஒன்று நம்ம இறைவன்கிட்ட விட்டுட்டு வரணும். என்ன தெரியுங்களா, உயர்வான ஒன்று நாதம்ன்ற ஒன்று. நாதம்னா பேச்சு. அங்கே நீங்கள் போயிட்டு எல்லாம் பூசையை முடிச்சுட்டு அவர் திருநாமத்தை சொல்லணும். இல்லைன்னா தேவாரத்துலையோ திருவாசலையோ ஒரு 4 வரியாச்சும் பாடணும். நீங்கள் அது பாடினாதான் பூசையோட முடிவே நிறைவு பெறும். அது பாடலைன்னா
பாட்டே எமக்கு அர்ச்சனையாகும். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சொல்லிடு, பாட்டே எமக்கு அர்ச்சனையாகும். சொற்றமிழால் பாடுக தூமறை பாடும் வாயால் உரைத்தாங்க. வேதத்தை சொன்ன பெருமானி தன் வாயால் உரைச்சார்னா அப்போ அந்த பாட்டுக்கு என்ன ஆகும்? முக்கியமானது அது. நம்ம போனால், ஏன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இறைவன் திருவடியிலேருந்து தான் நமக்கு வருது. அதை நல்ல இறைவன் திருவடியில் வந்து 4 இடத்துல அது சங்கமித்து நமக்கு வெளியே வருது. அதெல்லாம் சைவ சித்தாந்தம் போல நிறைய விஷயங்கள் இருக்குது. வெளியே வருது, வெளியே வர தூய்மையான ஒன்று வெளியே வருதுன்னா அது தூய்மையாகவே நம்ம பண்ணிட்டா நமக்கு வினை கிடையாது. மழை தண்ணி வருது, அது நீட்டாக வந்து அப்படியே குடத்துல மைதானத்தில் வச்சு போட்டிங்கன்னா சுத்தமான தண்ணி. அதே மழை தண்ணி ஒரு சாக்கடையில் வந்து என்ன ஆயிடுச்சு? சாக்கடை தண்ணியாக கலந்தது. நம்ம தொட்டி லட்சத்தில் இருக்க அதே அளவில் தண்ணி வெளியே வரும். அதே மாதிரி தான் இறைவன் கொடுக்குற அந்த பேச்சு தான் நமக்கு வரும்போது நல்லதாக தான் கொடுக்குறாரு. அது இங்கே நின்று இங்கே வரும்போது சித்தத்தில் என்ன பதிவு பண்ணி வச்சிங்களோ அதோடு கலந்து வரும். சித்தத்தில் நான் நல்ல விஷயங்களையும் நீங்கள் பதிவு பண்ணி வச்சு. இப்போ சில பேர் அடியார்கள்லாம் பாருங்கள், எது பேசினாலும் திருவாசகத்தை சேர்த்து பேசுவாங்க. இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா திருவாசகத்தை சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. ஏன்னா அவங்க சித்தம் பூரா தேவாரம் திருவாசகம் நிறைஞ்சி போயிருக்கு. அந்த வார்த்தை வரும்போது அவங்க நல்லதை கலந்து சொல்லுவாங்க. சில பேர் பாருங்கள், இது நல்ல வார்த்தையாக கூட சரி, கூட தவறான வார்த்தையை சேர்த்து பேசுவாங்க. ஏன்? அவங்க இங்கே குப்பையை சேர்த்து வச்சுருந்தா குப்பையில் சேர்ந்து தான் வரும். சாமி சுத்தமான வார்த்தை தான் கொடுக்குறாரு. நம்ம அங்கே வரும்போது குப்பையை கலந்துடுறோம். அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, நாதத்தை வந்து வீண் பண்ணாதான். இறைவன் எடுத்து போய் நம்ம பேசும்போது சுத்தமானதே செயல்படுத்திட்டா நமக்கு பலன் அதிகமானது. பெரிய பெரிய ஞானிகளாம் ஏன் பேசாமல் இருக்காங்க? அவங்க பேசுகிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு உயிர்கள் எந்த உயிருக்கும் பக்குவம் இல்லை. இப்போ ஞானிகள்லாம் பேசினா நமக்கு புரியாது. அவங்க நல்ல தத்துவமாக பேசுவாங்க. நமக்கு என்ன வேணும்? நம்ம எந்த கோயில் எங்கே போய் ஞானிக்கிட்டே எங்கே போய் நின்னாலும் என்ன கேட்போம்? பணம் வேணும். என்ன எதுக்குன்னே தெரியாது. இதை கொடு கல்யாணம் ஆகணும், குழந்தை வேணும், இப்படி தான் நம்ம கேட்குறோம். இது வந்து உலக வாழ்க்கைக்கு உண்மை தான். ஆனால் அதனால் துன்பம் எதுன்னு அப்புறம் தெரிஞ்சிடும். சாமி உனக்கு கொடுக்க வேண்டியது எதுவோ அதை கரெக்டாக கொடுப்பாரு. கால நேரம் வரும்போது கொடுப்பாரு. நம்மளே முந்தி நம்ம கேட்கும்போது என்ன ஆகும்? இந்தா வச்சுக்கின்னு கொடுத்துருவோம். குழந்தைன்னு வந்து கேட்பாங்க, குழந்தைய கொடுத்துருவான். 25 வருஷம் கழிச்சு வந்து விழுந்து அதே சாமி தான், ஏன் சாமி இந்த குழந்தைய கொடுத்துன்னு கேட்பான். ஏன்டா நீ தானே இன்னும் நான் கொஞ்ச நாள் பொறுத்து கூட கொடுக்கலான்னு தான் இருந்தேன், நீயே அவசரப்பட்டு கேட்ட. அப்போ அதில் வர துன்பம் எதுன்னு சாமி நம்ம காட்ட மாட்டார், நம்ம அனுபவத்துக்கு விட்டுருவார். நம்ம எல்லாம் நீ பார்த்துக்கையா அப்படின்னு நினச்சியா எப்போ கொடுமா அது கொடுத்து நம்ம செய்வார். இதுதான் வந்து நம்ம இறைவன் இடத்துல போயிட்டு வேண்டும் போது 4 வார்த்தை நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தை இது தேவாரம் திருவாசகம். இதை நம்ம பாடணும். யாருக்கும் அசிங்கப்படாதீங்க. போனீங்கன்னா ஓம் நமச்சிவாய எந்த கோயில் போனாலும் சொல்லுங்க. இதே ஒரு 4 தடவை சொன்னால் கூட போதும், பலன் தான். இதே பதிங்க இருந்தால் பாடுங்க, சத்தமாகவே பாடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. பார்த்துட்டு போகிறான் என்ன இப்போ, அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லையா. நம்ம இறைவன் சன்னிதானத்தில் நல்லா பாடி இது பண்ணோம். இதுதான் நம்ம இறைவனுக்கு கொடுக்குற பெரிய ஒரு கைமாறு. ஏன்னா உயர்வானதாக தரணும். அதுக்கு தான் பெரியவங்க சொன்னாங்க, எங்கே போனாலும் பாடுங்க, பாடுங்கன்னு சொல்லி தான் முடித்தாங்க. இப்போ இது தொண்டு செஞ்சது அடியார் பாருங்கள், தொண்டு செஞ்சு அந்த தொண்டில் எங்கேயுமே வழுவாமல் நின்று செஞ்சார். அதை மட்டும் நம்ம கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி அடியாருக்கு ஒரு விண்ணப்பமும் உண்டு. நமக்கு எவ்வளோ பாட்டு பதிகங்கள்லாம் இருக்குது. ஒரு பதிகத்தை நீங்கள் துண்டாக எடுத்து செய்யணும். அது துண்டாக எடுத்து செய்யணும். இப்போ திருவாசகம் இருக்குது, தேவாரம் இருக்குது, திருமுறைகள் எல்லாமே 12 இருக்குது, பெரிய புராணம் இருக்குது. ஒரு பதிகத்தை நாள்தோறும் படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். ஏதாச்சும் ஒரு பதிகம், திருத்தொண்டத்தகியோ சிவபுராணமோ இல்லை பெரிய புராணத்தில் ஒரு 10 பாட்டோ இல்லை ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சிங்க. அதை வந்து ஒரு 4 நாள் கூட தவறாமல் படிக்கிற நீங்கள் பழக்கம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வர துன்பங்கள் அத்தனையும் அந்த பதிகை நீக்கி கொடுத்தோம். அதை வந்து நம்ம கொள்கையாக வச்சுக்கணும். திருத்தொண்டத்தை எடுத்துங்க, இல்லை சிவபுராணம் தினமும் படிங்க. ஏதாச்சும் ஒன்று ஒரு பதிகத்தை நாள்தோறும், மற்ற எல்லா பதிகத்தையும் படிக்க வேணாம் சொல்ல, எல்லா பதிகமும் படிங்க. இது வந்து ஸ்பெஷலாக வச்சுங்க. அது உங்கள் மனசுக்கு எது தோணுதோ அதை வச்சு தினமும் அதை கடைப்பிடிங்க. அதுவே உங்களை உய்ய வச்சிடும். இதுதான் வந்து நம்ம அடியார்கள் செஞ்சு, இதுவும் ஒரு தொண்டு தான். ஒரு கொள்கையை எடுத்து செய்கிறாங்கள,
இப்போ ஓடு கொடுத்தா ஓடே கொடுத்தாரு, ஒரு சாப்பாடு போட்டு சாப்பிடுவார். அதேமாதிரி ஒரு படிக்கிறத படிக்கணும்னு நீங்கள் நினச்சா அதே நீங்கள் படிச்சுக்க படிச்சு என்னவா நீங்கள் நினைப்பேன் நாங்கள் ஒரு இடம் போயிடுறாங்க நைட் தங்கிறோம் எப்படிங்க படிக்கணும்னா நீங்கள் படித்து பழக்கம் பண்ணிவிட்டு அது மனசில் பதிஞ்சிடும். நீங்கள் வந்து புக்கே தேவையில்லை, அது உக்காந்தீங்கன்னா தானாக உள்ளே ஓடும். அது நீங்கள் சொல்லி சொல்லி படிக்கணும்னா காலை மாலை இரவு அப்படியே ஓடும். இப்படி படித்தவர் தான் நம்ம திருவிழிமேலை குறும்ப நாயனார். அவர் என்ன பண்ணார், திருத்தொண்ட தொகை தான் படித்தார். திருத்தொண்ட தொகையே படித்தார். படித்து இறைவன் திருவடியை அடைஞ்சார். வேறு எந்த தொண்டும் செய்யலை. அடியார் 63 நாயன்மார் வரல, இதுவே திருத்தொண்ட தொகையே படித்தார், செஞ்சார். வள்ளலாசாமி திருவாசகம் அப்படியே எடுத்தாருன்னா கண்ணீர் சொட்டும் அப்படி படித்தார். தாய்மான சுவாமி அதே தான். இப்போ அந்த மாதிரி நாயன்மார்கள்லாம் அப்படி எடுத்து படித்தாங்க. நம்ம திருஞான சம்பந்தர் பாட்டு எல்லாமே, அப்பர் சுவாமி பாட்டு, அப்பர் அடிகள் எப்படி படித்தார், குருநாதரை தான் வழிபாடு செஞ்சார், திருவடி அடைஞ்சார்ல. அந்த மாதிரி ஒன்று கடமை எடுத்து அதை வழுவாமல் செய்யுங்க, அதுவே உங்கள் வாயில் வாழ்க்கையை உயர்த்தி கொடுத்துரும். அது என்ன செய்யணும், செய்ய செய்ய அது ஒரு பேரின்பத்தை உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு நாள் அதை நீங்கள் விட்டீங்கன்னு வச்சிங்க, என்னமோ பெரிய விஷயத்தை விட்ட மாதிரி உங்களுக்கு துன்பப்படுத்தும். அதனால் விடத்துக்கே மனசு வராது. அது தொடர்ந்து செய்யறதுக்கு வலிமை கொடுப்பாரு சாமி, தெம்பம் கொடுப்பாரு, நேரத்தையும் அமைச்சு நமக்கு கொடுப்பாரு. எப்படிங்க முடியாதுன்னே நினைக்காதீங்க, அமைச்சு கொடுக்குறது அவனோட வேலை. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே.